நச்சுத்தன்மை மிக்க இலை தழைகளில்தான் நம் உடலுக்கு எந்தவித தீங்கையும் விளைவிக்காத பல நற்குணங்கள் அடங்கியிருக்கின்றது. எனவே அந்த மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் நம்முடைய நாட்டுக்குள்ள அதிகமாக பிரசித்தி பெற்ற ஒரு தாவரம் கிடையாது. ஆனால் சீன மருத்துவத்தில், ஈவன் அமெரிக்காவில் கூட பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ பல்கலைக்கழகங்களில் இந்த தாவரத்துடைய பயன்பாடுகள் பற்றியும் இதோட மருத்துவ குணத்தை பற்றியும் நிறைய ஆய்வறிக்கைகள் பண்ணியிருக்காங்க. எதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சா பால்மெட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். SAWPALMITTO சா பால்மெட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி அமுக்கரா கிழங்க சொல்கிறோமோ அதே போல் கிடைக்கக்கூடிய ஒரு வேர் வகை தாவரம்னு இந்த சா பால்மெட்டோவை சொல்லலாம். இந்த சா பால்மெட்டோவுடைய மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் இன்றைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய ஆணுறுப்பு எழுச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கும், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்து வேகமாக வெளிவரக்கூடிய ஒரு தன்மைக்கும் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு மருந்துகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த சா பால்மெட்டோவை பொறுத்தவரையிலும். சா பால்மெட்டோ அப்படிங்கிறது அமெரிக்காவில், கொலம்பியாவில், சீனாவில் மிக அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு தாவரம்னு சொல்லலாம். இந்த சா பால்மெட்டோ எப்போ பிரபலமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது ஆணுறுப்பு எழுச்சி இல்லாமல் இருப்பது அல்லது ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, ஓவராலாக நீண்ட நேரம் உடல் உறவு கொள்ள முடியாமல் இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, உலகத்தில் இதற்கான மருந்துகள் என்னவாக இருக்க முடியும் அப்படின்ற நிறைய ஆராய்ச்சிகள் செய்தபோது இந்த வயாகிரான்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை இதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாத்திரையாக இருந்தது. ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் நிறைய இருந்தபோது சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா அவங்க சீனா மருத்துவத்தில் இந்த சா பால்மெட்டோங்கிறது இடிக்கும் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருந்தது. சரி, இதை எப்படி உபயோகப்படுத்த முடியும், ஒருவேளை இதோட எஃபிகசியும் வயக்ராவோட எஃபிகசியும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கம்பைன் ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. ஒரு 100 பேருக்கு வயக்ரா மாத்திரைகளை கொடுத்து அவங்க அதை சாப்பிடும்போது அவர்கள் உடலில் ஏற்படக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்கள் என்ன, அதே 100 பேருக்கு இந்த சா பால்மெட்டோவை கொடுத்து அவர்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டு பார்த்தார்கள். ஆராய்ச்சியோட முடிவு இவர்களுக்கு மிக அதிர்ச்சியாக இருந்தது. காரணம் என்னென்னா, இன்றைக்கு அந்த மாத்திரையை, வயாகிரா மாத்திரையை கம்பேர் பண்ணும்போது சா பால்மெட்டோவுடைய எஃபெக்ட் கிட்டத்தட்ட 5 மடங்கு மிக அதிகமாக இருந்ததை கண்டுபிடிக்க முடிந்தது. அதே போல் இந்த மாத்திரைகள் உள்ளுக்கு எடுத்துக்கொள்வதால் ஏற்படுகின்ற எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா அந்த சா பால்மெட்டோவை இந்த மாதிரி ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உடலுறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கையாக கொடுக்கின்ற மூலிகைகளாக கொடுக்கின்ற ஒரு வழக்கம் சீனாவில் பிரபலமாக ஆரம்பித்தது. அதன் பிறகு இன்றைக்கு அமெரிக்கா, இந்தியாவில் கூட இதை நிறைய இம்போர்ட் பண்ணி இன்றைக்கு மாத்திரைகளாக கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற அவர்களுடைய ஆண் உறுப்பு சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை குணமாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்தாக இது இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அதே போல் இன்றைக்கு இரண்டாவது ஒரு வகையான விஷயம், இன்றைக்கு தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனை. பொதுவாக இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களையும் அவர்களுடைய தலைமுடி சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தையும் இன்றைக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இந்த அழகு சாதனம் பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டார்கள். அந்த ஆராய்ச்சியோட முக்கியமான ஒரு நோக்கம் யாருடைய எந்த ரேஸ், எந்த நாட்டில் இருக்கவங்களுடைய தலைமுடி ஆரோக்கியமாக இருக்குது, பொதுவாக அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண் ஆண்களுடைய தலையில் ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் என்ன, எந்த வயசில் அவங்களுக்கு தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது, அப்போ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு வாஸ்ட் ஸ்டடி,
கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அதில் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆராய்ச்சி மேற்கொண்டார்கள். அந்த ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா பொதுவாக சீனாவில் ஜப்பானில் இருக்கவர்களுடைய தலைமுடியை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாக இருந்தது அப்படிங்கிறது ஒரு புள்ளியியல் விவரத்தில் தெரிய வந்தது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போதே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சா பால்மிட்டோ சம்பந்தப்பட்ட மருந்துகளை உட்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அதே போல் இந்த சா பால்மிட்டோ சம்பந்தப்பட்ட எண்ணெய்களை அவங்க தலையில் தடவ ஆரம்பித்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், ஈவன் அந்த உலகளவில் பிரசித்தி பெற்ற இந்த பியூட்டி சம்மந்தப்பட்ட இந்த ஒரு நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, சா பால்மிட்டோவை தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக ஏர்லி ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லக்கூடிய, அதே போல் ப்ரீமெச்சூர் மெச்சூரிட்டின்னு சொல்லக்கூடிய சீக்கிரமாக தலைமுடி வெள்ளைப்படுகின்ற அந்த ஒரு பிரச்சனை, அதே போல் வேகமாக தலையில் இருக்கக்கூடிய முடிகள் கொட்டுகின்ற ஒரு பிரச்சனை, மேலும் புழுவெட்டுன்னு நம்ம சொல்லுவோம், அங்கங்கங்கே வட்டமாக பார்த்திங்கன்னா முடிகள்லாம் கொட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த 3 பிரச்சனைகளுக்கும் எவ்வாறு அதை உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியோட முடிவில் இன்றைக்கு அமெரிக்காவில் அவங்க FDA அப்ரூவ் பண்ணக்கூடிய தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்துகளில் எது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த சா பால்மிட்டோ இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக வந்து அவங்க இந்த மாதிரி மூலிகை பொருட்களுக்கு அதிகமாக லைசன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஆனாலும் இந்த சா பால்மிட்டோ சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நிறைய செய்து, நிறைய பல்கலைக்கழகங்கள் இதோடைய மருத்துவ குணங்களை பற்றியும் இதை எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும் பற்றி நிறைய அவங்க குறிப்புகள் கொடுத்ததுனால, அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அவங்க இன்றைக்கு அதுக்கான லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சா பால்மிட்டோவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் மற்றும் ஆண்களுடைய ஆணுறுப்புடைய அளவை அதிகப்படுத்துவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. அதே போல் தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனை, ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனைக்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. சைனாலையும் ஜப்பான்லேயும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆண்களுக்கு முகத்தில் முடி முளைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. 22 வயசு 25 வயசு ஆயிருக்கும், ஆனாலும் பார்த்திங்கன்னா முகம் வந்து சின்ன பையன் மாதிரியே இருக்கும். இது வந்து அங்கே சொசைட்டியில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. அங்கே வந்து அந்த ஆண்கள் வந்து இதற்காக எவ்வளவு வேணால் செலவு பண்ண தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சா பால்மிட்டோவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து ஒரு ஜெல் பண்ணி அதை வந்து தினசரி முகத்தில் முடி வளரக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தடவிட்டு வர வைக்கும்போது இயற்கையான முறையிலேயே தாடி மற்றும் மீசை வளருவதற்கு அது ரொம்ப உபயோகரமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்மெல்லாம் யோசிப்போம், என்னது முகத்தில் வந்து முடி ஆண்களுக்கு முளைக்காமல் இருக்குமா, தாடி முளைக்காமல் இருக்குமா, மீசை இல்லாமல் இருக்குமான்னு. ஆனால் நிறைய நாடுகளில், குறிப்பாக சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அதே போல் அமெரிக்காவில் சில பகுதிகள், மிக குறிப்பாக பார்த்திங்கன்னா நெதர்லாண்ட்ஸு, ஜெர்மனி, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அங்கே கல்ச்சரல் இஷ்யூஸ் நிறைய இருக்கிறதுனால அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீசை தாடி இல்லாமல் இருக்கும்போது அல்லது வளராமல் இருக்கும்போது அதை ஒரு குறைபாடாக நினைக்கின்ற மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் ஏற்படுகின்ற சோஷியல் ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணும்போது அதுக்கு இந்த சால் பால்மிட்டோ ஒரு மிகச்சிறந்த மருந்தாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. சால் பால்மிட்டோவை பொறுத்தவரையிலும் இந்தியாவில் அதிகமாக கிடைக்கின்ற வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ரொம்ப சில கம்பெனி தான் அதை இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. மிகுந்த விலை அதிகமான ஒரு பொருளும் கூட அது. ஆனால் அதோடைய மருத்துவ குணம், அதோட செயல்பாடு அப்படின்னு சொல்லும்போது மிக மிக அதிகம் தான் சொல்லணும். தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி இந்த சால் பால்மிட்டோவை நாம் உபயோகப்படுத்தி வரும்போது நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாளுக்கு நாள் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றியும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு விடுவித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவினுடைய தலைநகரத்தில் டெல்லியில் விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனத்தையுமே ஈர்க்க ஆரம்பித்திருக்கிறது. தமிழகத்திலிருந்து சென்ற அந்த விவசாயிகள் அங்கு நடத்துகிற அந்த போராட்டம் உண்மையில் தமிழக விவசாயிகளுடைய அவலநிலையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளினுடைய அவலத்தையுமே
அது பறைசாற்றுவதாக இருக்கிறது. அதாவது அவர்கள் அரை நிர்வாண கோலத்தில் மண்டையோடுகளை வைத்துக்கொண்டு தங்களுக்கு தாங்களே ஈமச்சடங்குகளை செய்து கொண்டு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டெல்லியினுடைய சுட்டரிக்கும் வெயிலில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டம் என்பது கல் நெஞ்சத்தையும் கரைய வைக்கக்கூடியது. ஆனால் கல் நெஞ்சம் கொண்ட மத்திய அரசைத்தான் அது கரைய செய்யவே இல்லை. 2 வாரங்களாக போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு குறைந்தபட்ச மரியாதையை கூட அவர்கள் தர தயாராக இல்லை. கடைசியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களுடைய முன்முயற்சியினால் மத்திய அமைச்சரை அந்த விவசாயிகள் சந்திக்க முடிந்தது. அப்போது அவர்கள் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை கொடுத்தார்கள். அதற்கான எந்த பதிலும் மத்திய அரசிடமிருந்து இல்லை. அதோடு மட்டுமல்ல, திருச்சி சிவா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது விவசாயிகளினுடைய கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பான மிக ஆழமான கோரிக்கைகளை முன்வைத்தார். அந்த கோரிக்கைகளுக்கு பதிலளிப்பதற்கு மத்திய அமைச்சர் மறுத்துவிட்டார் என்பதையும் இந்த இடத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த விவசாயிகளுடைய போராட்டம் என்பது உண்மையில் நம்முடைய மனசாட்சியை உழுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமே டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த விவசாயிகளின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் மூலமாகத்தான் நாம் அந்த விவசாயிகளை அவர்களுடைய குரலை நாம் உறுதிப்படுத்துவது, வலிமைப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த விவசாயிகள் என்பவர்கள் அவர்கள் வெறுமனே தங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கைகளுக்காக போராடவில்லை. மாறாக அவர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக போராடுகிறார்கள், இந்திய விவசாயிகளுக்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்கிற உணர்வை நாம் ஏற்படுத்த முடியும். அந்த வகையில் டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை தமிழகம் உருவாக்க வேண்டும் என்பதிலும் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தோடும் ஒட்டுமொத்தமான வாழ்க்கையோடும் தொடர்புடைய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. விவசாயம் கிட்டத்தட்ட அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான வறட்சி, இன்னொரு புறம் விவசாயம் என்பது இன்றைக்கு அவர்களுக்கு போதுமான நீர் இல்லாததனால், நிலத்தடி நீர் கிடைக்காதனால், அல்லது அண்டை மாநிலங்களிலிருந்து நீர் கிடைக்காதனால் பொய்த்து போனது, கடன் சுமை, இவற்றின் காரணமாக விவசாயிகள் மிகப்பெரிய அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் வங்கிகளிடம் வாங்கிய கடனை கட்ட முடியாத அவலம், இன்னொரு புறம் கந்துவட்டிக்காரர்களிடம் அவர்கள் படக்கூடிய பாடுகள், இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு விவசாயிகளை நடுத்தரவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இது ஒட்டுமொத்தமான நம்முடைய பொருளாதாரத்தையே வீழ்ச்சியடை செய்யக்கூடியது மட்டுமல்ல, மாறாக நம்முடைய அடிப்படையான மனித வளத்தையே அது அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. என்றால் நம்முடைய நாட்டில் பெரும்பான்மையானோருக்கு வேலைவாய்ப்பு அளிப்பது விவசாயமும் சிறுதொழில்களும் தான். ஆனால் தொடர்ச்சியாக இந்த சிறுதொழில்களை ஊக்கப்படுத்துவதற்கு அரசு மறுத்துவிட்டதனாலும், மின் தட்டுப்பாடு போன்ற காரணங்களாலும், இங்கு தொழில் செய்வதில் இருக்கக்கூடிய பல்வேறு லஞ்ச லாவணியம் உள்ளிட்ட இடையூறுகள் காரணமாகவும், பண மதிப்பு நீக்க பிரச்சனையின் காரணமாகவும் ஏராளமான சிறு தொழில்கள் அழிந்து போய்விட்டன. விவசாயமும் இந்த பிரச்சனைகளால் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் உண்மையிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் தட்டி கேட்கக்கூடிய இடத்தில் இருந்தும் கூட அவர்கள் மத்திய அரசிற்கு அடிபணிந்து நிற்கக்கூடிய அவலக்காட்சியைத்தான் பார்க்கிறோமே ஒழிய, தமிழக உரிமைகளுக்காக, தமிழக மக்களினுடைய உரிமைகளுக்காக அவர்கள் ஒரு துரும்பை ஏனும் கிள்ளி போடுகிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு 2 அவைகளிலும் சேர்த்து 50 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஒரு கட்சி, அதாவது தேசிய அளவிலேயே பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, அது நீங்கள் இத்தகைய ஒரு பெரும் அவலம் தமிழகத்தில் சூழ்ந்திருக்கிற போது இதற்காக நாடாளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வைத்திருக்க வேண்டாமா? மிகப்பெரிய ஒரு போராட்ட குரலை எழுப்பியிருக்க வேண்டாமா? மாறாக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? டெல்லியில் போய் பாராளுமன்றத்தில் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும், நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் உளறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். தமிழக மக்கள் இதற்காகத்தான் இவர்களுக்கு வாக்களித்தார்களா? இதற்காகத்தான் இவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினார்களா என்கிற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு சமூக நெருக்கடி இந்த விவசாயிகள் பிரச்சனையில் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டிய தமிழக அரசு வெறுமனே வாய்மூடி மௌனமாக இருக்கிறது, அல்லது ஒப்புக்கு கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் பல விஷயங்களில் இவர்கள் மத்திய அரசிற்கு அடிபணிந்து போக வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். முக்கியமாக அரசு தலைமைச் செயலரினுடைய அலுவலகத்திலேயே நடத்தப்பட்ட சோதனை, அதேபோல் இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்களுடன் நடத்தப்பட்ட சோதனை, வருமான வரி சோதனை, இதன் மூலமாக இவர்கள் தொடர்பான பல்வேறு விதமான ஒரு சிக்கல்கள் இன்றைக்கு மத்திய அரசிடம் இருக்கிறது. இவர்கள் உருவாக்கிய ஊழல் சாம்ராஜ்யம், இந்த ஆளும் கட்சி உருவாக்கிய ஊழல் சாம்ராஜ்யம், அந்த ஊழல் சாம்ராஜ்யத்தில் இவர்கள் செய்த குற்றங்கள்,
இது எல்லாமே இன்றைக்கு மத்திய அரசினுடைய விசாரணை வளையத்திற்குள் வந்துவிட்டன. இவற்றை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு தமிழக அரசை தனக்கு சாதகமாக கையாள்வதற்கு மத்திய அரசு முயன்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு விரும்பக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எங்கு தங்குதடை இல்லாமல் தமிழகத்தில் திணிக்கப்படுகின்றன என்றால் தமிழக அரசு தங்களுக்கு அடிபணிந்து நிற்கும் என்று மத்திய அரசுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயிகளினுடைய இந்த போராட்டத்தை மத்திய அரசு எப்படி புறக்கணிக்கிறதோ அதே போல தான் மாநில அரசும் புறக்கணிக்கிறது. சமீபத்தில் மெரினாவில் கடற்கரையில் இறங்க முயன்ற இளைஞர்கள் இந்த விவசாயிகளுக்கான போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்து போராட முயன்ற இளைஞர்களை தமிழக காவல்துறை கைது செய்தது. அப்படி கைது செய்ததன் மூலமாக இந்த அரசு தன்னுடைய விவசாயிகள் விரோத நடவடிக்கை அல்லது மத்திய அரசிற்கு சாதகமான தங்களுடைய மனநிலையை துல்லியமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சமூக விரோத மக்கள் விரோத அரசின் கீழ்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கிற போது மிகவும் அச்சமாக இருக்கிறது. விவசாயிகளை நாம் பாதுகாக்காவிட்டால், விவசாயத்தை பாதுகாக்காவிட்டால் கிராமப்புற பொருளாதாரம் முற்றாக அழிந்து போய்விடும். லட்சக்கணக்கானோர் வேலை இழப்பார்கள், பட்டினிச்சாவினால் இறப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்றால் விவசாயத்தில் வேலை இழப்பவர்களை, விவசாயம் இல்லாமல் போகிறவர்களை காப்பாற்றுவதற்கு இங்கே எந்தவிதமான தொழில் வளர்ச்சியும் ஏற்படவில்லை, எந்தவிதமான புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் விவசாயத்தை பாதுகாப்பது ஒன்றுதான் நம்முடைய அடிப்படையான வளங்களை பாதுகாப்பதற்கு, அது இயற்கை வளமாக இருந்தாலும் சரி, மனித வளமாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பதற்கு அடித்தளமான ஒரு விஷயம். அந்த வகையில் தான் இன்றைய விவசாயிகள் போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வெற்றிகரமான போராட்டமாக அது அமைவது மிக மிக முக்கியம். அந்த போராட்டம் டெல்லியில் நடந்தாலும் சரி, தமிழகத்தில் நடந்தாலும் சரி, தமிழகம் அவர்களோடு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டங்கள் நமக்கு சொல்லும் செய்தி. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலேயே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மலேசிய வாழ் தமிழர், தேசிய புகார் மையத்தின் துணைத் தலைவர் திரு ஆண்டி செங்கையா. ஒரு மலேசிய வாழ் தமிழரா, மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள், இந்தியர்கள், அவங்களோட நிலைப்பாடு என்ன, அவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, தேசிய புகார் மையம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது, அவங்களுக்கு எவ்வளோ தூரம் இது உதவிகரமாக இருக்குது, இப்போ அவங்க வந்திருக்கிற இந்தியாவோட வருகை சார்ந்த பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மலேசிய வாழ் தமிழரா, தேசிய புகார் மையம் மலேசியாவோட துணைத் தலைவர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சிறப்பு விருந்தினர்களோடு பேசியிருக்கோம், வெளிநாடு வாழ் தமிழர்களையும் பேசியிருக்கோம். நீங்கள் வெளிநாடு வாழ் தமிழராக இருந்தாலும் அங்கேயும் ஒரு அமைப்போட துணைத் தலைவராக இருக்கீங்க. தேசிய புகார் மையம் அப்படின்னு சொல்லும்போது எந்த புகார் எப்படி வருவாங்க, யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும், பொதுவாக மலேசியாவில் இருக்கிற எல்லாருக்குமேவா, இல்லை அங்கே இருக்கிற இந்தியர்களுக்கா, இதெல்லாம் தனியாக இருந்து செயல்பட முடியாது, ஒரு என்ஜிஓ அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் அப்படின்னும் போது உங்களோட அமைப்பு எப்படி இருக்கு? இப்போ மலேசிய பிரதமரோட நீங்க இந்தியா வந்திருக்கீங்க, எந்த பணி நிமித்தமா வந்திருக்கீங்க, இப்போ தமிழ்நாடு நீங்க வந்ததுக்கான காரணம் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்க பணியிலிருந்து பொறுப்பிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம். தேசிய புகார் மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்போட துணைத் தலைவரா நீங்க இருக்கீங்க. இந்த அமைப்பு எப்படி செயல்படுது, இது எதனால உருவாக்கப்பட்டது? முதலில் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் கலைஞர் தொலைக்காட்சிக்கு. ஒரு மலேசிய தமிழர்களாக இருந்து தமிழ்நாட்டிலையும் மலேசிய தமிழர்கள் என்ற முறையில் இங்கே வரவேற்று இப்படி ஒரு நேர்காணலுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேசிய புகார் மையம், அதாவது பான்னு சொல்லுவோம், PAR, பா மலேசியான்னு சொல்லுவோம். தேசிய புகார் மையம் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக இயங்கி கொண்டு வருகின்றது. இந்த தேசிய புகார் மையம்னா என்ன நீங்கள் கேட்டீங்க. தேசிய புகார் மையம் எல்லா புகார்களும் நம்ம எடுப்போம். அதாவது எப்படின்னா, தேசிய புகார் மையம் ஒரு அரசுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பாலமாக இயங்குகிறோம். ஆக இதில் புகார்னு என்ன பார்த்தோமா, இப்போ உள்ள நடைமுறை சூழ்நிலையில் புகார்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. எந்த துறையில் நம்ம எது செய்தாலும் புகார்கள் தான். ஆக நம்ம அங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். கல்வியில் இன்றைக்கி நிறையா பிரச்சனை.
என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மாணவனோ இல்லை ஒரு மாணவியோ வந்து நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களால போக முடியல. அது வந்து என்ன காரணமாக இருக்கலாம்னா, மேபி அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையில் வந்து அந்த குழந்தையை வந்து அடுத்து படிக்க வைக்க முடியாத இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை நம்ம அதிகமாக வந்து தீர்வு காண்றோம். அதாவது இந்த பிரச்சனையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா, அரசாங்கத்தோட வந்து சில ஒதுக்கீடு இருக்கும். அப்போ இவங்க வந்து மேபி இந்த ஒதுக்கீடுக்கு வந்து இவங்க வந்து மனு செய்திருப்பாங்க, ஆனால் வந்து அந்த மனுக்கான பதில் காலதாமதமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து புகார் கொடுப்பாங்க. சார், நான் வந்து இந்த தேர்ச்சி வச்சுருக்கேன், நான் வந்து மனு செய்திருந்தேன் எனக்கு கல்விக்கு படிக்கிறதுக்கு, ஆனால் இன்ன வரைக்கும் இந்த ஒரு பதில் கிடைக்கலன்னும் போது நம்ம என்ன செய்வோம், அதை வந்து என்ன நடந்தது, அந்த புகார் ஏன் அவங்க கொடுத்த மனு ஏன் வந்து செயல்படலை சொல்லி, அதில் என்ன டாக்குமெண்ட்ஸுங்க பத்தலைன்னு சொல்லி நம்ம அதை மேற்கொண்டு கூடிய விரைவில் அவங்களுக்கு அதை செய்து கொடுப்போம். மற்றொரு பிரச்சனை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பிரச்சனைகள் வந்து என்னன்னா, இந்த இல்லீகல் இமிக்ரண்ட், அதாவது அந்நிய தொழிலாளர்களோட பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே உள்ள காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ மலேசியா பார்த்திங்கன்னா, மலேசியாவில் வந்து அந்நிய தொழிலாளர்கள் நிறையா இருக்கிறாங்க. ஏன்னா நாட்டை வந்து மேம்படுத்துறதுக்காக பலவிதமான துறையிலையும், ஹோட்டல் துறையிலையும், சாப்பாடு துறையிலையும், எக்ரிகல்ச்சர், விவசாயம் சார்ந்த தொழிலையும் எல்லாமே வந்துட்டு அந்நிய நாட்டிலிருந்து தொழிலாளர்கள் நிறைய தேவைப்படுது. இந்த அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் வர்றதுனால என்ன பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னா, அங்கே வந்து இலீகலாக குழந்தைகள் நிறைய பிறக்கிறாங்க, இலீகல் தொடர்பு அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே வந்து இந்த மாதிரி இலீகலாக ஒரு குழந்தை பிறக்கும்போது அவங்க வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் கிடையாது. அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அம்மா வந்து மலேசியனா கண்டு இருந்தால் இந்த குழந்தைக்கு பிறப்பு பத்திரம் கிடைக்கும். மதர் டங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மாவின் மொழி. அப்போ அம்மா மலேசியர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பிறப்பு பத்திரம் கிடைக்கும், அடையாளம் எண்ணும் கிடைக்கும். ஆனால் ஒரு அம்மா வந்து வெளிநாட்டவர்களாக இருந்தால், தந்தை வந்து மலேசியர்களாக இருந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு பிறப்பு பத்திரம் கிடைக்காது. ஏன்னா அம்மா வந்து வெளிநாட்டவர்கள். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவங்க வந்து திருமணம் செய்திருக்க மாட்டாருங்க. ஸோ இந்த குழந்தை வந்து என்ன கதி, ஸ்கூலுக்கு போக முடியாது, படிக்க முடியாது, அவங்க பெருசாகனா கூட அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா எந்த ஒரு பேங்கில் லோன் எடுக்க முடியாது, அவங்கள தன்னை வளர்த்துக்க முடியாது. ஸோ இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் மெயினாக வந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு சென்று சில பிரச்சனைகள் வந்து எப்படி நம்ம தீர்க்கலாம். ஏன்னா அந்த குழந்தைய நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ மலேசியர்களாகவும் இருக்க முடியாது, அந்நிய நாட்டுகளாகவும் இருக்க முடியாது, அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஒரு பிறப்பு பத்திரமோ டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, அந்த குழந்தையின் எதிர்காலம். இதுதான் அதிகமாக நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒவ்வொரு இடமா போய் வானொலியிலையும் தொலைக்காட்சியிலையும் அறிமுகம் செய்து விளம்பரம் செய்து, நாங்கள் இந்த இடத்துக்கு வரோம், நீங்கள் வாங்க. ஸோ நாங்கள் பிரதமரிடம் என்ன கேட்டோம் அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்து கடந்த 50 ஆண்டுகளாக இருக்குது, ஆனால் இப்போ தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த புகார் மையம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, பிரதமரிடமிருந்து ஒரு ஸ்பெஷல் அனுமதி நம்ம எடுத்திருக்கோம், சிறப்பு அனுமதி. இந்த சிறப்பு அனுமதி என்ன எப்படின்னா, பெரும்பாலும் என்னென்னா, யாருக்காவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தான் அந்த அரசாங்க அலுவலகம் தேடி போகணும், அங்கே போய் உங்களுடைய பிரச்சனைகள் கூறணும். அவங்க ஏதாவது பத்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இவங்க அது எங்கே எடுக்கணும்னு தெரியாது விட்டுருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அலுவலகத்திலேருந்து ஞாயிற்றுக்கிழமை அதுமாக அந்த இடத்துக்கு நாங்கள் போவோம். காலையில் 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அங்கே இருப்போம். எல்லாம் அதிகாரிகளோடு அங்கே இருப்போம். இதில் வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் இருப்பாங்க. இந்த பிறப்பு பத்திரம், அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த அரசாங்கத்துலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ சில பிரச்சனைகள் எப்படி தீர்க்கிறோம் அப்படின்னா, கலந்துரையாடல், அந்த அங்கேருந்து அதிகாரி வந்திருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், இதுதான் இப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து போகலாமா, அப்பா இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மையிலே இந்த குழந்தைங்க பிறந்துச்சா, ஹாஸ்பிட்டலில் ரெஃபரன்ஸ் எதுவும் எடுக்க முடியுமான்னு நம்ம அதுக்கு பாடுபடுறோம். எப்படியாவது இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தத்து எடுத்து கொடுக்க முடியுமா, சரி இந்த பிள்ளைக்கு எதுவுமே கிடையாது, சரி இவங்க தத்து எடுக்க முடியுமா, அப்போ வந்து அவங்க அப்பா அம்மா பேர் போட முடியுமா, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு எதிர்காலம், அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீரியஸ் இஷ்யூஸ் நம்ம சொல்லலாம். இப்போ அயல்நாட்டிலிருந்து வரவங்க அப்படின்னு நம்ம பொதுவாக பேசியிருக்கோம். ஒரு தமிழர் அப்படிங்கிற முறையில் இந்தியர்களுடைய ஒரு எண்ணிக்கையும் வந்து மலேசியாவில் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளோட இந்தியர்கள் வராங்க, ஒரு அமைப்பு மூலமாக எவ்வளோ தூரம் அதுக்கெல்லாம் உங்களால் தீர்வு காண முடிஞ்சிச்சு? இது ஒரு அருமையான கேள்வின்னு சொல்லலாம். நடப்பு முறையில் உள்ள ஒரு பிரச்சனைகளும் சொல்லலாம்.
அதாவது மலேசியா இங்கே தமிழ்நாடு, அதாவது இந்தியா நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிலேருந்து நிறைய அதிகமாக வேலைக்கு வராங்க மலேசியாவில். இது வந்து சில கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா இதில் ஏமாந்தவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இது வந்துட்டு ஏன்னா இங்கே உள்ள ஏஜென்ட் சரி, நான் யாரையும் தப்பாக கூறல, ஆனால் சில நேரத்தில் வந்து இதெல்லாம் ஒரு வியாபாரம் துறையில் கொண்டு போகிறாங்க. நாங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாங்கி கொடுக்குறோம், அந்த வேலை வாங்கி கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து எக்ரிகல்ச்சரில் வேலை வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அங்கே வந்து பார்க்கும்போது அவங்க எதிர்பார்த்த வேலை அங்கே கிடைக்காது, அவங்க எதிர்பார்த்த வசதி அங்கே கிடைக்காது. அவங்க முதல்ல என்ன பார்க்குறாங்கன்னா மலேசியா அப்படின்னு பார்க்குறாங்க. மலேசியாவில் போனால் எப்படியோ வாழலாம் அப்படின்றாங்க. வாழலாம், தப்பே கிடையாது. ஆனால் வந்து அவங்கள தயார் பண்ணிக்கணும். அவங்க முதல்ல பார்க்கணும், அவங்க போகக்கூடிய அந்த ஏஜென்சி வந்து உண்மையிலே வந்து அந்த மாதிரி வேலை வாங்கி கொடுப்பாங்க. நிறைய பிரச்சனை நம்ம எதிர்நோக்குறோம். அப்படின்னு என்ன பிரச்சனை எதிர்நோக்குறோன்னா, அவங்க அங்கே வந்துட்டு பிறகு அவங்களுக்கு அந்த வேலை பிடிக்க மாட்டேங்குது. அப்போ வந்து அவங்க செயல்பட மாட்டுறாங்க. அப்போ அங்குள்ள பிரச்சனைகள் நாங்கள் ஹேண்டில் பண்ணும்போது போய் அந்த நிறுவனத்தை கேட்கும்போது, நாங்கள் இவ்வளோ பணம் கட்டி லேவி கட்டி அரசாங்கத்துக்கு இவ்வளோ பணம் கட்டி இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, இவங்க திரும்பி போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, இப்படி நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், எங்களுக்கு 30 பேர் வேணும், 30 பேருக்கு நாங்கள் இவ்வளோ பணம் கட்டியிருக்கோம். இப்போ இவங்க சொல்கிறாங்க நான் போகிறேன், போயிடும், இங்கே எனக்கு வேலை பிடிக்கல. அப்போ இவங்க வந்து எதிர்நாள் போகிறாங்க அப்படின்னா ஒரு ஆர்வ கோளாறுக்காக நான் மலேசியா போகிறேன்னு போகிறாங்க. பட் அங்கே போயிட்டு எனக்கு பிடிக்கல, நான் இப்போ வந்து எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன், அதனால் நான் போகணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக போயிடுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக இருக்குது. பட் நம்ம யாருக்கு வர சொல்கிறதுன்னு தெரியல. இவங்களை கேட்கும்போது இவங்க சைட்டும் ஒரு நியாயம் இருக்கும். சார் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் போய் ஆகணும்னு. அவங்க விட மாட்டாங்க. அவங்க ஏன் விட மாட்டாங்கன்னு இவங்க வந்துட்டு திருப்பி வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க பணம் கட்டியிருப்பாங்க, தொழில் பண்ணுறாங்க. அவங்கள ஏன் விட மாட்டேன்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு நியாயம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் வந்து யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் முடிந்த அளவு நம்ம தீர்வு காண்றோம். ஆனால் இந்த பிரச்சனை வந்து குறையும்னு பார்த்தா அதிகமாக போய்கிட்டே இருக்கு. இப்போ இதுக்கான தீர்வுனா உட்காந்து பேசுறது ஒன்று தான் சொல்யூஷன். உட்காந்து பேசுறது ஒன்று. அதே சமயத்தில் இங்கிருந்து மலேசியாவுக்கு வரும்பொழுது அவங்கள தயார்படுத்திக்கணும். ஏஜென்சி வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள தன்னை தயார் பண்ணிக்கணும். இப்போ 2 வருஷம் நாங்கள் போய் வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா பெர்மிட் வந்து 2 வருஷம் வரும். 2 வருஷம் வந்து உங்களால் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்க முடியுமா, உங்கள் குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியுமா, மனைவி பிரிஞ்சு உங்களால் இருக்க முடியுமா, அது அவங்க தயார் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே வந்துட்டு பிறகு தான் அவங்க வந்து என்ன வருத்தப்படுறாங்க, என் குழந்தைங்களாம் விட்டுட்டு வந்துட்டேன், என் மனைவி அங்கே இருக்கிறாங்க, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, நான் போகணும் அப்படின்றாங்க. ஆனால் என்னென்னா அங்கே வேலைக்கு எடுத்தவங்க வந்து அவங்க வந்து நிறையா பணம் செலவு பண்ணியிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. ஓகே. பொதுவாக மலேசியாவோட வாழ்வியல் எப்படி இருக்குது சார்? ஏன்னா அங்கே அந்த நாட்டு சார்ந்த மக்கள் மட்டும் இல்லை, நிறைய அயல் நாட்டு சார்ந்தவங்க எல்லாம் கூடி வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? மலேசியாவோட வாழ்க்கை முறை வந்து உண்மை சொல்லப்போனால் நீங்கள் ஒரு சுதந்திரமாக வாழலாம், உங்களுக்கு பிடிச்சி வேலை எடுத்து வாழலாம். அது ஆனால் வந்து அவங்கள தன்னை வந்து மாற்றிக்கணும். சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு இடத்துக்காவது படிச்சிருப்பாங்க, வேறு தொழில் செய்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள போய் நம்ம கேட்டோம்னா நீங்கள் வேறு தொழில் படிச்சிருக்கீங்க, நீங்கள் நான் வேறு தொழில் செய்கிறீங்கன்னா நான் சந்தோஷமாக பண்ணுறேன் அப்படின்னு. வேறு தொழில் நான் படிச்சிருந்தாலும் அது ஒரு பேசிக் எனக்கு வந்து ஒரு பொது ஆற்றலாக நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த தொழில் செய்யும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. வேலை வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது. மலேசியா இப்போ கடந்த நீங்கள் ஒரு 10-20 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகள். உலகம் முழுவதிலிருந்து நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க, என்ன சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவ்வப்போது அங்கங்கே சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனால் நீங்கள் பொதுவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போது மலேசிய பிரதமர் வந்து இந்தியா வந்திருக்காங்க, அந்த ஒரு குழுவில் தான் இப்போ நீங்களும் வந்து இந்தியா வந்திருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த பிரதமரோட இந்தியா வருகை எதன் நிமித்தமா சார்? அதாவது உண்மை சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கின்ற பிரதமர் நஜீப் துன்ராஜா அவர்கள் 2வது முறையாக தமிழ்நாட்டுக்கு வருகின்றார். இது வந்து கடந்த காலத்தில் எந்த பிரதமரும் வந்தது கிடையாது. அவர் முன்ன வரும்போது 2010 நினைக்கிறேன் அவர் முதல் முறையாக வந்தார். அப்போது நான் தான் வந்திருந்தேன். இப்போ வந்து திருப்பி 2வது முறையாக வருகின்றார். இது முக்கிய நோக்கம், அதாவது 2 நாடுகளுக்கும் பொது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பொது உடன்பாடுகள் கையெழுத்து நிறைய இட்டாங்க. பட் அதே வேளையில் அவர் முக்கியமாக வந்தது காரணம் வந்து அவர் வந்து முக்கியமாக வந்து இதெல்லாம் வந்து டெல்லியில் தான் வந்து நடந்தது. எல்லாம் அவங்க 2 நாடுக்கும்
கையெழுத்திட்டதெல்லாம் வந்து டெல்லியில். ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார், சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து 3 நாள் சென்னையில் இருந்தார், நிறைய பேரை சந்தித்தார். இதில் முக்கிய காரணம் வந்து என்ன இருந்தாலும் ஒரு கொமர்ஷியலாக ஒரு வகையில் இருந்தால் கூட அவர் முக்கிய வந்த காரணம் வந்து ஒரு உணர்வு. மலேசியாவில் வந்து நிறைய தமிழர்கள் வாழ்கிறாங்க. இந்தியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் தான் தமிழர்கள் வாழ்கிறாங்க. ஆக அங்குள்ள தமிழர்களுக்கும் இங்குள்ள தமிழர்களுக்கும் அவர் வந்து அது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒரு உணர்வு, அந்த தமிழர்கள் உணர்வுக்காக அவருக்கு வந்து நிறைய பேர் சந்தித்தார். இங்குள்ள நிறைய பேரும் அவருக்கு வந்து பொன்னாடையெல்லாம் போற்றி ரொம்ப சிறப்பு செய்தாங்க. நானும் பல அமைப்புகள்ங்கிறது கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு சிறப்பெல்லாம் செய்தோம். அதில் வந்து அமிழ்த தமிழ் என்ன சொல்லுவாங்க அவங்க, அமிழ்த தமிழ் அரங்கேற்றமா ஆய்வாளர்கள், அமிழ்த தமிழ் ஆய்வாளர்கள், அதில் அமைப்பாளர் திருவாளர் இளவரச அமிர்தர் அவர்களும் பிரதமருக்கு வந்து சிறப்பு செய்திருந்தார். அதே போன்று இன்னும் மற்ற அரசியல் சார்பற்ற அரசாங்கம் சார்பற்றவங்களாம் வந்து பிரதமர் வந்து சந்தித்து, இதில் முக்கியமாக வந்து நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட பிரதமர் போய் சந்தித்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு புரிந்துணர்வு, ஒரு மக்களோட ஒரு தமிழர்களோட அணுகமாக பழகணும், அவங்களோடையும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அதுதானே உணர்வு. கண்டிப்பாக. ஆனால் இது வந்து 2வது முறையாக அவருங்க வராரு. இதுக்கு முன்னால் பிரதமர் யாரும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது கிடையாது. உங்களோட நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலும் தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய வருகை என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை, ஒரு பணிகளை உங்களுடைய நாட்டில் போகும்போது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது? என்னோட முக்கியமான பணி என்னன்னா ஊடகத்துறை. அதாவது இப்போ இங்கே சென்னைக்கு வந்தது என்னுடைய காரணம் வந்து முக்கியமாக வந்து ஊடகத்துறை. இங்கே நடக்கக்கூடிய பிரதமர் போகக்கூடிய இடங்கள், பிரதமர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து செய்தி நாங்கள் கொண்டு போகிறோம். அதாவது அங்குள்ள மக்களுக்கு தெரிவிக்கிறோம் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, பிரதமர் எதுக்காக வந்தார், இங்கே யாரெல்லாம் வந்து சந்திக்கிறார், என்ன நோக்கம் இப்படின்ட்டு பிரதமருக்கு நாங்கள் அங்கே உள்நாட்டு தொலைக்காட்சிக்கு மற்றும் பத்திரிகைக்கு நாங்கள் வந்து புகைப்படம் அப்புறம் செய்திகள் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம். என்னோட பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடந்த 30 வருஷமாக வந்து ஊடகத்துறையில் இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளரும் கூட. பல நிகழ்ச்சிகள் நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்ன சொல்லுவாங்க, தமிழ் படம் கூட நான் வந்து இயக்கியிருக்கேன். சீரியல் நிறைய பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஈரான் டெலிவிஷனுக்கு மலேசியா நான் காரஸ்பாண்டன்ட். கடந்த 30 வருஷமாக வந்து மெயினாக வந்து ஊடகத்துறையில். ஸோ இந்த செய்தி, இந்த இந்த பணி நிமித்தமாக வந்ததோ தகவல்கள் எல்லாம் செய்தியாக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியில் தான் நீங்கள் இப்போ வந்து, அதுதான் முக்கியமான வேலை. அதுவும் எதனால நான் வந்து அப்படி சொன்னால், பிகாஸ் ஆஃப் அந்த உணர்வு. 2வது வந்து அந்த செய்திகள் வந்து கொடுக்கக்கூடிய செய்திகள்லாம் வந்து ஒரு தமிழர்களாக இருந்தால் எனக்கு அந்த உணர்வு இருக்கும், என்ன மாதிரியான இங்கே செய்தி அப்படி. மலேசியா வந்து மல்டிரேஷியல்ஸ். ஆக நான் வந்து இங்கே முக்கிய அதில் பணி எடுத்ததுக்காக காரணம் வந்து பிகாஸ் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இப்போ நீங்கள் டெல்லி, ஜெய்ப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வேறு டீம் குழு அங்கே இருக்கிறாங்க. பட் இந்த சென்னை வந்து பொறுப்பாக வந்து நான் ஏற்றுக்கிட்டேன். ஓகே. பொதுவாகவே மலேசியா வாழ் மக்களுடைய ஒரு நலன் மேம்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எந்தெந்த துறையிலெல்லாம் வளர்ச்சி அடையணும், மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைப்பீங்க? அதாவது இப்போ உள்ள பிரதமர் வந்து இந்தியர்களுக்காக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா 20-30 வருஷத்துக்கு வந்து நம்ம இந்தியர்கள் வந்து பின்தங்கி இருந்தாங்க சொல்லலாம். கல்வித்துறையில் பின்தங்கி இருந்தாங்க, அப்புறம் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாங்க, இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள இந்த பிரதமர் வந்து நிறைய முடிஞ்சளவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. கல்விக்கு நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு. புது தமிழ் ஸ்கூலுங்களாம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நிறையா வந்து தமிழர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக, அதாவது இந்தியர்களுக்கு உதவி செய்யுதுன்றதுக்காக, அவர்கள் முன்னுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக பல்வேறு அமைப்புகள் கொண்டாந்துருக்காரு. சீடேக் இந்த மாதிரி. இது எப்படி இயங்குது அப்படின்னா, இந்த சீட் வந்து எப்படி இயங்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு 100 மில்லியன் பட்ஜெட் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க வேலை என்ன வேலை அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இந்த குழந்தைங்களாம் படிக்கணும், ஒரு சிறு தொழில் வைத்திருக்கிறவங்க வந்து எப்படி அது பெருசாக அவங்க பண்ணணும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரம் உதவி பண்ணுவாங்க. இந்த 100 மில்லியன் வச்சு அவங்க பண்ணுவாங்க. அதே சமயத்தில் சீடேக்னு ஒன்று இருக்குது. இந்த சீடேக் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு கை கொடுக்க முடியும்,
அரசியல் சார்பற்ற தவிர இதெல்லாம் வந்து அமைப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து சரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு கைத்தொழில் சிறு தொழில் சொல்லிக் கொடுக்க முடியுமா? இப்போ இந்த மேக்கப் பியூட்டிஷியன் இதெல்லாம் இருக்கிறாங்க, சிங்கிள் மதர்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க. ஓகே, அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒன்று சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரி கைத்தொழில் செய்வதற்காக இந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கு. கல்விக்கு வந்து புது புது தமிழ் பள்ளி, அப்புறம் வந்து கல்வி கோத்தை அதிகரித்து அது ஒரு பக்கம் வந்து இந்தியர்களுக்காக செய்திருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒன்று சொல்ல போனோம் அப்படின்னா கோயிலுக்காக வந்து புது புது கோயில் வந்து புதுப்பிக்கிறதுக்காக வந்து அரசாங்கம் வந்து பாடுபட்டு முடிஞ்ச அளவு நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நம்ம சில நேரத்தில் நான் சொல்லுவேன், நான் போகிறப்பெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க அரசாங்கத்திட்ட எதுவும் வரலை, இதெல்லாம் இப்படியே தான் இருக்குன்னு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரே வார்த்தை, இல்லை இப்போ கிடைக்கிறதில்ல எடுத்துக்கோங்க. இல்லைன்றது சொல்கிறதோட இப்போ கேட்டு எடுத்துக்கோங்க. நம்ம பழசு பேசி பிரயோஜனம் கிடையாது. இன்னும் கஷ்டப்படுறாங்க, இன்னும் அதே நிலையில் தான் இருக்கிறாங்க, தோட்டப்புறத்தில் தான் இருக்கிறாங்கன்னு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதனால தான் பிரதமர் வந்து நாங்கள் மூலிமா தேசிய புகார் மையத்து மூலிமா இந்த விடுபட்ட இடங்களெல்லாம் போய்கிட்டுருக்கோம். இப்போ அண்மையில் புதுசாக பிரதமர் ஒன்று அறிவிச்சிருக்காரு, இந்த ஏழை மக்கள் இந்த குடிசை பகுதியெல்லாம் போய் அவங்களுடைய இந்த கூரையெல்லாம் மாற்றுங்க, அதெல்லாம் பண்ணி இந்த பழைய கூரையெல்லாம் எடுத்துகிட்டு புதை கூரை புது அந்த கூரையெல்லாம் போட்டுட்டு வாங்க, இல்லை ரெண்டாவது அவங்களுக்கு என்ன தேவைன்னு. ஸோ நாங்கள் ஒவ்வொரு இடமா போயிட்டு அவங்கள வந்து அணுகிறோம். இவ்வளோ நாள் அரசாங்கம் செய்தது என்னன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுத்தாங்க, ஆனால் இவங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கல. ஸோ அதுதான் அந்த ட்ரெண்ட். நான் வந்து ஈவன் பிரதமர் கூட பழையிட்டும் சொல்லியிருந்தோம், நம்ம செய்கிறது என்னன்னா என்ன திட்டங்கள் போட்டு இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது அவங்களுக்கு வந்து தேவையில்லை. அவங்களுக்கு தேவை வேறு. ஒரு சுகாதாரம் தேவைப்படுற இடத்துல நம்ம போய் வேறு உதவியெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூரையை மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு தேவை வந்து மேபி அவங்களுக்கு ஒரு சுகாதார பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இதுதான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நாங்கள் என்ன கொடுப்போன்றது விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவை ஒவ்வொரு தடவையும் ஃபார்ம் கொடுப்போம். ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறப்பெல்லாம் ஒரு ஃபார்ம் கொடுப்போம். அந்த ஃபார்முக்கு எப்படி கொடுப்போம்னா அங்கே வந்து வரவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெம்பர், அதில் அரிசி இதெல்லாம் வச்சு கொடுப்போம். அப்புறம் சொல்லுவாங்க அரிசியே கொடுத்து ஏமாத்துறீங்க அப்படின்வாங்க. நான் வயசானவங்க இந்த அரிசி வச்சு என்ன பண்ணுறதுன்னு, இந்த அரிசி கொடுத்தது வந்து இந்த ஹெம்பர் கூட உங்களை வரவேற்கிறதுக்காக. ஓகே, அடுத்தது என்ன செய்கிறோன்னா இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவை, இருக்கிற இடத்துக்கு வந்து நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்து உங்களால் வந்து வாடகை கட்ட முடியலையா, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் இருக்குது அதனால் உங்களால் மருத்துவம் எடுக்க முடியலையா, அப்புறம் வந்து உங்களால் சரியான சாப்பாடு இல்லையா, குழந்தைங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா, உங்களுக்கு என்ன செய்தால் நீங்கள் சந்தோஷம். பிரச்சனைகள் தீர்க்க முடியாது, ஆனால் குறைக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போது பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படின்னாலும் அது அரசாங்கத்துக்கு கொண்டு போயிருக்கிற ஒரு பாலமாக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னீங்க. இந்த தேசிய புகார் மையம் அதோட செயல்பாடுகள் அப்படின்னு பேசும்போது இதற்கான ஒரு முக்கியத்துவம் என்ன சார்? எந்த அளவு இது அரசாங்கத்தோடு இணைஞ்சு மக்களோட பிரச்சனையை முழுமையாக தீர்க்கறதுல தங்களை ஈடுபடுத்திட்டு இருந்திருக்காங்க? இப்போ வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா தேசிய புகார் மையம் நம்ம போகிறப்ப நமக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா இது போன்ற நிறைய நடந்திருக்கு. ஒவ்வொரு தடையும் வந்து ஃபார்ம்கள்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காணா போயிடுவாங்க. ஸோ திருப்பி நம்ம போகிற அதான் சொல்லுவாங்க, எத்தனை தடவைங்க வந்து எங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு. ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த நடவடிக்கை, இது போன்ற ஒரு செயல்பாடு வந்து இனிமேல் செயல்பட முடியாது. ஏன்னா அவங்க பல தடவை ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ நான் வந்து உங்களை பார்க்குறேன், அதுக்கப்புறம் வேறு யாருன்னா வந்து பார்ப்பாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு இப்படி 10 அமைப்புகள் வந்து உங்களை பார்த்தா நீங்கள் எத்தனை தடவை தான் அவங்கள்ட்ட பேசுவீங்க, எத்தனை தடவை தான் அவங்கள்ட்ட ஃபார்ம் கொடுப்பீங்க. அது மாற்றி தான் பிரதமரிடம் நாங்கள் கேட்டோம், இனிமேல் இந்த இது போன்ற உதவிகள்லாம் வந்து செயல்படாது. அரசாங்க அதிகாரிகள் நம்ம கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நேரடியாக வந்து நம்ம பேசணும், எப்படி இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்வு காண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ அண்மையில் கூட நாங்கள் ஒரு பினாங்கன்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஏன்னா நான் என்னோடய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஊடகத்துறையில் இருக்கேன். எல்லா பத்திரிகைகளும் இந்த லோக்கல் தொலைக்காட்சிகளும் வந்து எனக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது. அப்போ நாங்கள் சில பிரச்சனை வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த ஊடகத்துறையை நான் பாய்ப்பேன். அது வந்து ஹெட்லைனில் வரும், இது போன்ற பிரச்சனைகள் இங்கே எதிர்நோக்குறாங்கன்னு. அப்போது இது வந்து பத்திரிகையில் வரும்போது இதுக்கு தனியாக ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அப்போ நான் அதிகாரிகள் அங்கே போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இது பத்திரிகைலாம் வரும்போது மற்றவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய நம்பிக்கை வந்து உருவாகுது, நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணலான்னு. இப்போ அண்மையில் வந்து நாங்கள் பினாங்கு போயிருந்தோம், என்னோடய பிரசிடென்ட்டோடு போயிருந்தோம், டாக்டர் சந்திரகுமாரன் அவர்கள். அப்போ அங்கே வந்து பத்திரிகையில் பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட பேசினாங்க, சார் நீங்கள் தானே அந்த புகார் மையத்தில் இருக்கீங்க? ஆமாங்கன்னு, உங்களோட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. சரி என்ன பேசணுன்னு, எங்கள் வீட்டு பக்கத்தில் நாங்கள் ஏரியாவில் இருக்கோம், 5 குழந்தைங்களுக்கு வந்து போன வாரம் வந்து கல்வி நிப்பாட்டிட்டாங்க, படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா பிறப்பு பத்திரம் இல்லை,
நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு. சார் நாங்கள் உடனே என்ன செஞ்சோம், கல்வி அமைச்சுக்கு அங்கேயே நாங்கள் ஒரு தொடர்பு கொண்டு நாங்கள் சொன்னோம் அங்கேருந்து வந்திருக்கோம், நாங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் அவர் இயக்குனரும் கல்வி இயக்குனரும் சரி வாங்கன்னு பார்த்தாரு. ஏன்னா அந்த நம்மளுடைய அந்த கார்டுக்காக தான் நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் போய் பேசினோம். உடனே அவர் பேசினார், இதெல்லாம் சொன்ன அந்த 5 குழந்தைங்களை வந்து ஸ்கூல் வந்து நீங்கள் நீக்கிட்டீங்கன்னு. அவர் சொன்னால் ஆமாம் நாங்கள் நீக்கிட்டோம், ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பத்திரம் கிடையாது, நாங்கள் சும்மா அங்கே படிக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு. படித்தாலும் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்ய முடியாதுன்னு. அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் உங்களுடைய அமைப்பு சார்பாக ஒரு லெட்டர் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கே எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. நான் நாளைக்கே வந்து ஸ்கூலில் பதிவு செய்து நான் படிக்க வைக்கிறேன்னாரு. நான் சொன்னால் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. எல்லா இந்த ரிஸ்க்கும் பொறுப்பும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், இந்த குழந்தைங்களை நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு. மறுநாளே அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பிரதமரிடம் தெரிவித்து இந்த குழந்தைங்க படிக்கணும், இத்தனை குழந்தைகள் இருக்காங்க, இங்கே முதல்ல படிக்கட்டும், அப்புறம் அதுக்கான என்ன பிரச்சனை, எங்கே தப்பு நடந்தது, அம்மா யார் அப்பா யார், குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் வந்து 7 வயசு 9 வயசு அந்த மாதிரி. அப்போ அவங்க எதிர்காலம் வேறு மாதிரி போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா பிரகாரம் பலவிதமான பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு எதையாவது நம்ம ஒரு கமிட் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து ஒரு தப்பான வழிக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம சேஃப் பண்ணிக்கிட்டோம். தேசிய புகார் மையத்தின் துணைத் தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் மலேசிய வாழ் தமிழர் அப்படிங்கிற முறையிலையும் ஒரு ஊடகவியலாளராக இன்னைக்கு உங்களுடைய அமைப்பு வந்து பிரதமரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இந்தியா வந்ததன் காரணம் என்ன, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, உங்களுடைய பணி மூலமாக நீங்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உதவிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க, அதை இன்னைக்கு செயல்பாட்டில் கொண்டு வரும்போது ஒரு கிரெடிபிலிட்டியை உருவாக்குறதுக்கு உங்கள் அமைப்பை எவ்வளோ தூரம் பாடுபட்டுச்சு, இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி செயல்பட்டு இருக்கு, இங்கிருந்து வரணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நாம் இதுவரையில் கற்றிடாத சிறு கதைகளும் சிறு சிறு தகவல்களையும் நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். இன்று அவர் என்ன தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வாணிகிச்சோம். அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஏப்ரல் 4 என்பது காயிதே மில்லத்தவர்களை நாம் நினைவு கூற வேண்டிய நாள். கண்ணியம் மிகுந்த காயிதே மில்லத்தவர்கள் 1896 பிறந்து 1972 வரையில் வாழ்ந்தவர். அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவராக இருந்தார் என்றாலும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் தொண்டு செய்த தலைவராக அவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அவர் அளவிற்கு இந்தியாவில் இத்தனை பல்வேறு பதவிகளை இத்தனை ஆண்டுகள் பொறுப்பேற்று இருந்தவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா என்று தேடித்தான் பார்க்க வேண்டும். தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருந்தார். நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையின் உறுப்பினராக இருந்தார். நாடாளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற அவையிலும் அவர் உறுப்பினராக 3 முறை இருந்தார். இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற குழுவிலும் அவர் உறுப்பினராக இருந்தார். இத்தனை பெரிய பொறுப்புகளை வகித்த காயிதே மில்லத் அவர்கள் இஸ்லாமியராக பிறந்திருந்தாலும் இஸ்லாமியர்களுக்காக மட்டுமே பாடுபட்டவர் என்று ஒரு நாளும் அவரை சொல்ல முடியாது. அவர் பிறந்தது திருவனந்தபுரம் பகுதியில். பிறகு அந்த குடும்பம் குடியேறியது ஆலப்புழை என்கிற பகுதியில். அவர் பயின்றது முழுக்க வேறு மதம் சார்ந்த கல்லூரிகளில். அவருடைய பூர்வீகம் திருவனந்தபுரமாக இருந்தாலும் அவர் பிறந்த இடம் திருநெல்வேலியிலே பேட்டை என்கிற இடம்தான். அந்த பேட்டையிலே தான் அவருடைய தொடக்க நிலை படிப்பு. பேட்டையிலே தான் அங்கே இருக்கிற இந்து கல்லூரியிலே அவருடைய பட்டப்படிப்பு ஆகியவை அவற்றை படித்தார். எனவே இந்து கல்லூரியிலே தொடங்கிய அவருடைய படிப்பு பிறகு திருச்சியிலே இருக்கிற சென்ட் ஜோசப் கல்லூரியிலும் சென்னையிலே இருக்கிற சென்னை கிறித்துவ கல்லூரியிலும் தொடர்ந்தது. பிறகு பிற்காலத்தில் ஒரு இஸ்லாமிய கட்சிக்கே அவர் தலைவராக பொறுப்பேற்றார் என்றாலும் இந்து கல்லூரியிலும் கிறித்துவ கல்லூரிகளிலும் தான் அவர் படித்து அந்த பட்டங்களை பெற்றார். எனவே அவருக்கு எப்போதும் இன்னொரு மதத்தின் மீது ஒரு கோபம், இன்னொரு மதத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி என்பது இருந்ததே இல்லை. அதுபோலவே தமிழ் மொழிக்காகவும் குரல் கொடுத்தவர் அவர்தான். அவர் இந்திய அரசமைப்பு சட்ட குழுவிலே உறுப்பினராக இருந்தபோது அம்பேத்கர் அவர்களோடு இணைந்து பணியாற்றியவர்களில் அவர் ஒருவர்.
அவர் மிக தெளிவாக அந்த குழுவிலே எடுத்து சொன்னார், இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக தமிழ் தான் இருக்க வேண்டும் என்று கூறினார். தமிழுக்காக குரல் கொடுத்தவர், இந்தியா முழுவதற்கும் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் காயிதே மில்லத் அவர்கள்தான். அதனாலே தான் காயிதே மில்லத் அவர்களின் மீது அறிஞர் அண்ணா அவர்கள் மிகுந்த மதிப்புடையவராக இருந்தார். ஒரு முறை, அது 1967 ஆண்டு தேர்தல் நெருக்கமாக இருந்த நேரம், திருவல்லிக்கேணியிலே அண்ணா அவர்களும் காயிதே மில்லத் அவர்களும் ஒரே மேடையில் சேர்ந்து பேசுவதாக ஏற்பாடு. அறிஞர் அண்ணா அவர்கள் இன்னொரு மேடையிலே பேசிவிட்டு கொஞ்சம் காலம் தாழ்ந்து இந்த கூட்டத்திற்கு வருகிறார். எப்படியும் காயிதே மில்லத் பேச தொடங்குவதற்கு முன்னால் வந்து விடுவோம் என்கிற எண்ணத்திலே தான் வருகிறார். ஆனால் அவருடைய மகுழுந்து அந்த இடத்திற்கு வந்து சேருவதற்கும் ஐயா காயிதே மில்லத் அவர்கள் பேச தொடங்குவதற்கும் சரியாக இருக்கிறது. உடனடியாக இறங்கி மேடைக்கு போய்விடலாம் என்று மற்றவர்கள் சொல்லுகிற போது அண்ணா கையசைத்து விட்டு காரினுடைய கதவுகளை திறக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். அந்த கண்ணாடியை மட்டும் இறக்கிவிட்டு அந்த மகிழுந்துக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு காயிதே மில்லத் அவர்களினுடைய உரையை முழுமையாக கேட்கிறார், நடுவில் குறுக்கிடக்கூடாது என்பதற்காக. அவர் பேசி முடித்ததற்கு பின்னால் அண்ணா அவர்கள் மேடையிலே ஏற காயிதே மில்லத் அவர்கள், இப்போது தான் வருகிறீர்களா என்கிறார். இல்லை இல்லை, நான் முழுமையாக உங்கள் உரையை கேட்டேன், மகிழுந்திலே அமர்ந்திருந்தபடியே கேட்டேன். அப்படியா, மேடைக்கு வந்திருக்கலாமே என்கிறார் காயிதே மில்லத். நீங்கள் பேசத் தொடங்கிவிட்டீர்கள். நீங்கள் பேசத் தொடங்கியதற்கு பிறகு இடையிலே நான் மேடையிலே ஏறுவது உங்கள் பேச்சுக்கு ஒரு குறுக்கீடாக அமையும். அதனை நான் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மேடைக்கு வரவில்லை என்று கூறுகிற அளவுக்கு காயிதே மில்லத்தின் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உடையவராக அறிஞர் அண்ணா அவர்களும், அண்ணாவின் மீது மிகுந்த பாசமுடையவராக காயிதே மில்லத் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர் அந்த அரசமைப்பு சட்ட கூட்டத்தில் ஏன் தமிழ் ஆட்சி மொழியாக ஆக்கப்பட வேண்டும் என்பதற்கு அதற்கு தன்னுடைய விருப்பம் மட்டுமே காரணமில்லை, எப்படி தமிழ் தொன்மையான இலக்கண இலக்கியங்களை உடையதாக கற்பதற்கு எளியதாக இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் எடுத்து சொல்லுகிறார். 1947 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகள் உருவாகும் வேளையில் இஸ்லாமியர்கள் எல்லோரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற கருத்தை உடைத்து, நாங்கள் நிலம் சார்ந்த தேசியத்தை, எந்த மண்ணில் பிறந்தோமோ எந்த மண்ணில் வாழ்கிறோமோ அந்த மண்ணும் அந்த நாடும் தான் எங்கள் தேசம், வெறும் மதத்தின் அடிப்படையில் நாட்டை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது என்று இஸ்லாமிய பெருமக்களிலே ஒரு பகுதியினர் இந்தியாவிலே தங்கினார்கள், ஒரு பகுதியினர் பாகிஸ்தானுக்கு போய் சேர்ந்தார்கள். இதிலே பாகிஸ்தானுக்கு போய் சேர்ந்தவர்களை விட்டுவிட்டு இந்தியாவிலே இருந்த இந்த முஸ்லீம்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று தொடங்கினார்கள். அந்த கட்சியினுடைய முதல் தமிழகத்தினுடைய தலைவர் காயிதே மில்லத் அவர்கள்தான். அதற்கு முன்பே அவர் 1909 ஆண்டே ஒரு இளைய முஸ்லீம் சங்கம், யூத் முஸ்லீம்ஸ் அசோசியேஷன் என்கிற ஒன்றை 1909 அவர் தொடங்கியிருந்தார். அப்போது ஜின்னா போன்றவர்கள் கூட இந்திய அரசியலுக்குள் வரவில்லை. ஆகா கான் தலைமையிலே முஸ்லீம் லீக் இருந்த காலம். மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் 1909 தான் இஸ்லாமியர்களுக்கான தேர்தலில் இடஒதுக்கீடு என்பதும் நடைமுறைக்கு வந்தது. எனவே அந்த காலத்திலேயே அரசியலில் நுழைந்தவர். 47க்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் முழுமையாக ஈடுபட்டு அதனுடைய கட்சியினுடைய தலைவராகவும் இருந்தார். 46 52 வரைக்கும் தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார். 52 58 வரைக்கும் இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக அவர் இருந்தார் 6 ஆண்டு காலம். அதற்கு பின்னால் 62 தொடர்ந்து கேரளாவிலே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 62, 67, 71 என்று 3 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் ஒரு பெரிய வெற்றியினை பெற்று ஏறத்தாழ 15 ஆண்டுகள் நாடாளுமன்றத்திலும் உறுப்பினராக இருந்தார். அதற்கு முன்னால் நாடாளுமன்ற மேலவையிலும் உறுப்பினராக இருந்தார். தமிழக சட்டமன்றத்திலும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இப்படி சட்டமன்ற நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் மிகப்பெரிய அனுபவம் பெற்றவராக அவர் இருந்தார். அதே நேரத்தில் இன்னொரு பெரிய வியப்பான செய்தி என்ன என்றால், தொடக்கத்தில் அவர் தன் வாழ்வை வணிகராக தொடங்கினார். தோல் பொருள் வணிகத்திலே அவர் இருந்தார். இறுதி வரையிலே
அந்த வணிகத் துறையிலும் அவர் பின்வாங்கவே இல்லை. அரசியலில் மிக பரபரப்பாக இருந்த காலங்களிலும் வணிகத்திலே அவர் இந்திய அளவில் புகழ்பெற்ற வணிகர்களில் ஒருவராக இருந்தார். ஒரே நேரத்திலே அரசியல், வணிகம் என்கிற 2 துறைகளிலும் அவரால் வெற்றி பெற முடிந்தது. 2 துறைகளிலும் அவரால் நல்ல பெயரும் வாங்க முடிந்தது. அரசியலிலும் வணிகத்திலும் நல்ல பெயர் வாங்குவது அவ்வளவு எளிதானதில்லை. 2 துறைகளிலுமே அவர் நல்ல பெயரையும் பெற்றிருந்தார். மக்களுக்கு நல்லவைகளையும் செய்தார். 1972 ஆண்டு இறந்து போனதற்கு பிறகும் இன்று வரையில் அவர் கண்ணியம் மிகுந்த காயிதே மில்லத் என்றுதான் அனைத்து கட்சியினராலும் பாராட்டப்படுகிறார். அவரை இன்று நாம் நினைவு கூர்வோம். கல்வி கற்பதென்பது மிகவும் கடுமையான ஒன்று. அதனினும் கடுமையானது கல்விக்கேற்ற வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு பட்டதாரி இளைஞர் அரசு மற்றும் அரசு துறை நிறுவனங்களில் என்ன மாதிரியான பணிகளுக்கெல்லாம் செல்லலாம், என்ன மாதிரி பணியிடங்கள்லாம் இருக்கின்றன, அவற்றிற்கான தேர்வுகள், தேர்வு முறைகள் என்னென்ன, அந்த தேர்வுகளை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன, அந்த தேர்வை ஒரு மாணவர் அந்த தேர்வுக்காக தயாராகின்ற போது அவர் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறார், அந்த சவால்களை அவர் எப்படி சமாளித்து அந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நாம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம்னு சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள் என்னெல்லாம் இருந்தது, என்ன வகையான தேர்வுகளை அவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிறது குறித்து நாம் பார்த்தோம். அதற்கப்புறம் அந்த யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய ஐஏஎஸ் தேர்வுகள்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அது எப்படி இருந்தது, அதற்கான தகுதிகள் என்னென்ன, யார் யாரெல்லாம் இந்த தேர்வுக்கு தயாராகலாம், எலிஜிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். அப்புறம் அந்த தேர்வினுடைய அமைப்பு 3 படிநிலைகள் அந்த தேர்வு நடத்தப்படுகிறது. ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ அப்படிங்கிறது. அதில் நம்ம முக்கியமாக இன்டர்வியூக்கு, அதாவது இந்த ஆளுமை தேர்வுக்கு எப்படி ஒரு மாணவர் தயாராகணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் விரிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு மாணவர் ஆளுமை தேர்வை எதிர்கொள்கிற போது அவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், உதாரணமாக நான் எல்லா கேள்விகளும், ஒரு ஆளுமை தேர்வில் கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நான் விடையளிக்க வேண்டுமா, எனக்கு தெரியாத ஒரு பதில், தெரியாத ஒரு கேள்வி, பதில் தெரியாத ஒரு கேள்வி வந்தால் நான் அதை எப்படி எதிர்கொள்கிறது, எனக்கு தெரியலைன்னு நான் சொல்லலாமா, அப்படின்னா எப்படி சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து விரிவாக பேசிக்கொண்டு வந்தோம். அந்த வகையில் நம்ம ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ பற்றி பார்த்தோம். அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ எப்படி இருக்கும், எப்படி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறித்து சில உதாரணங்கள் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அந்த வகையில் அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ ஏன் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. எதற்காக ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ நடத்தணும், ஏன் ஒரு நார்மலாகவே 2 நடத்திட்டு போகலாமே, எதுக்காக சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னேன். உதாரணமாக என்ன காரணம் இருக்க முடியும், ஏன் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னா, சில தலைமை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லீடர்ஷிப் பொசிஷன்ஸுக்கு ஆள் எடுக்கிற போது என்னெல்லாம் பார்க்குறாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டியில் என்னெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, தலைமை பண்புகளில் என்னெல்லாம் வருதுன்னு சொன்னால், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருகிற போது அதை ஒரு பேலன்ஸ்டு மைண்டோடு அப்ரோச் பண்ண தெரியுதாங்கிறதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது ஐஏஎஸ் தேர்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக நீங்கள் ஒரு மாணவர் இந்த தேர்வு முடிஞ்சு போகும்போது அந்த தேர்வில் செலக்ட் ஆகி போகிறாருன்னா ஒரு அதிகாரியாக போய் உட்கார போகிறார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ அல்லது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவோ ஒரு மாணவர் போகிற போது, ஒரு நபர் போகிற போது அவருக்கு கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா ரா பவர்னு சொல்லுவோம். அது ஒரு அதீதமான அதிகாரம் ஒரு கையில் இருக்கும். உதாரணமாக ஒரு போலீஸ் அதிகாரியை, காவல்துறை அதிகாரியை கையில் ஞாபகம் எடுத்துக்கங்க. இப்போது பொங்கல் முடிஞ்ச அடுத்த சில நாட்களில் மரீனா பீச்லேயும் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பெரிய போராட்டம் நிகழ்ந்தது. அதில் காவல்துறையினர் முக்கியமாக திருச்சி மாநகர ஆணையர், துணை ஆணையர் எல்லாருமே பாராட்டினாங்க. ஏன் அப்படின்னா, அவர் எந்த விதமான பலப்பிரயோகமும் இல்லாமல் பேசியே மாணவர்களை கன்வின்ஸ் பண்ணார் அப்படின்னு. இப்போ அதுதாங்க விஷயம். உங்கள் கையில் ஒரு ரா பவர் இருக்கும்.
ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் போராடுறேனோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து நான் அந்த இடத்துல கூடி நிற்கிறேனோ ஏதோ ஒரு உணர்ச்சிகரமாகவோ ஏதோ ஒரு விஷயம் செய்கிறான்னு வச்சுப்போம். அப்படி அவர்கள் உங்களை பார்த்து பேசக்கூடிய வார்த்தைகள், காவல்துறையை பார்த்து அரசாங்கத்தை நோக்கி சில விஷயங்கள் செய்கிற போது நாம் என்ன ஆகக்கூடாதுன்னா, அந்த அதிகாரி வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு அதிகாரியாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நிற்கிற போது உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாமே உங்களோட ஆணைக்காக உங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இடக்கூடிய அந்த ஆணை அப்படிங்கிறது வந்து எப்படி வேணாலும் மாறலாம். அது அந்த சமுதாயத்திற்கு அல்லது அந்த அரசாங்கத்திற்கு ஒரு கெட்ட பேரை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறலாம். அதே மாதிரி வேறு சில ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் போகும்போது, நீங்கள் உதாரணமாக வந்து இப்போ ஒரு சிஆர்பிஎஃப்பில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போது ஒரு நக்சல் பாரிகள் மாதிரியான ஒரு நக்சல் இயக்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு தன்னுடைய படையை கூட்டிகிட்டு அவர் போகிறார் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு ரொம்ப பேலன்ஸ்டாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது, ஒரு தேவை இருக்குது. ஏன்னு சொன்னால், அந்த அதிகாரி எடுக்கக்கூடிய முடிவு, அந்த அதிகாரி எடுக்கக்கூடிய அந்த பாதை, வகுக்கக்கூடிய பாதை, அவர் கொடுக்கக்கூடிய ஆணைகள் அப்படிங்கிறது வந்து அந்த ஆப்ரேஷன்ஸுக்கு மாத்திரம் மட்டுமானது அல்ல. அந்த ஆப்ரேஷன்ஸ் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காவலர்னுடைய, ஒவ்வொரு ஆய்வாளர்னுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறானதாக இருந்தால் ஒன்று அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரலாம், அல்லது சிலருடைய உயிருக்கு ஆபத்தாக முடியலாம். ஒரு அஜிடேஷனையோ ஒரு மாப் கண்ட்ரோலுக்கோ போகும்போது ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கொஞ்சம் பேலன்ஸை விட்டு ஏதோ ஒரு ஆணை பிறப்பித்து அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக தடியடியோ அல்லது கண்ணீர் புகையோ அல்லது துப்பாக்கி பிரயோகமோ பண்ணி அதனால் வந்து உயிரிழப்புகளோ அல்லது வந்து பொருள் சேதாரமோ ஆச்சுன்னு சொன்னால் அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் மட்டுமல்ல, அந்த அதிகாரிக்கே மனசாட்சி ரீதியாக சில பிரச்சனைகள் வந்துடும், பணி ரீதியாக பிரச்சனைகள் வந்துடும். உயிரிழந்தவர்கள் அல்லது பொருள் இழந்தவர்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் வருகிற போது நீங்கள் எப்படி உங்களை பேலன்ஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு அதற்கான திடமான மனது உங்கள்கிட்ட இருக்கா? அதற்கான திடமான ஒரு பேலன்ஸ்ட் மென்டல் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கா? அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாமினேஷன் லெவல்லே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஈவன் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், கார்ப்பரேட் இன்டர்வியூலையும் கூட சில நேரங்களில் இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போது சிவில் சர்வீசஸில் வச்சு நான் கொடுத்த உதாரணங்களில் சிவில் சர்வீசஸில் வந்து ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட் தேவைப்படக்கூடிய இடங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி வச்சு சொன்னேன். இதே மாதிரி எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா பதவிகள்லையுமே இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த கார்ப்பரேட்ஸ்லேயும் கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவங்க டார்கெட் வச்சு வேலை செய்வாங்க. இந்த டார்கெட்டு இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும், இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை இந்த பணிகள்லாம் முடிச்சே தீரணும். ஏன்னா இந்த பணிகள் முடிக்க வேண்டிய கால அவகாசம் வந்து கொஞ்சம் குறை ஆனால் கூட கம்பெனிக்கு பெரிய அளவில் வந்து நஷ்டம் ஏற்படும். கம்பெனி வந்து அதற்கான வந்து நஷ்ட ஈட்டு தொகையாக மிகப்பெரிய அளவில் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படின்ற மாதிரி சில ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும். அல்லது நம்மளுக்கு வந்து திடீர்ந்தாப்பில் வந்து ரெக்வயர்டு ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்காது. திடீர்ந்தாப்பில் ரெக்வயர்டு ஒர்க் ஃபோர்ஸில் முக்கியமான ஆட்கள் பணி விட்டு போவாங்க, அது அட்ரிஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வருகிற போது ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி அந்த க்ரைசிஸை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அப்போ அந்த க்ரைசிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக எந்த ஒரு க்ரைசிஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பேலன்ஸ்டு மைண்ட் செட். அந்த பிரச்சனை வரும்போதோ அல்லது அந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போதோ அந்த சூழலை பார்த்து பயப்படுவதோ அல்லது பதற்றம் அடைவதோ இல்லாமல் அமைதியாக என்ன பிரச்சனை, இது என்ன சூழல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான அமைதியான மனநிலையோடு இருக்கக்கூடிய அணுகுமுறை தேவைப்படும். அந்த அணுகுமுறை வேணும்னு சொன்னால் மனதளவில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும், திடம் இருக்கணும். அந்த திடம் உங்கள்கிட்ட இருக்குதாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. ஸோ அதனால் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ வந்துட்டாலே வந்து அதை பர்சனலாக எடுக்கக்கூடாது. பெரும்பாலான மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவை கூட அவங்க பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. அது தனக்கு மட்டுமே அப்படி ஒரு இன்டர்வியூ கொடுக்கப்பட்டதாகவும் அது வந்து போர்டு அந்த மாணவருக்கு எதிராக மொத்த போர்டும் அவனுக்கு எதிராகவே செயல்பட்டதாகவும் நினச்சிக்கிட்டு ஒரு தவறான புரிதலோட ஒரு தவறான கருத்தாக்கத்தோட
மீண்டும் ஒரு இன்டர்வியூ பற்றி பயத்தோடையோ அல்லது வந்து ஒரு வெறுப்போடையோ போய் போகிறதுங்கிறது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஸோ இது உங்களுக்கு மட்டும் நடக்க போகிற விஷயம் கிடையாது. ஸோ அதை பர்சனலாக எடுக்கக்கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத விட அந்த நீங்கள் போகக்கூடிய பணியை பொறுத்து தான் இருக்குமே தவிர உங்களை வச்சு இருக்காது. எந்த நபர் அங்கே இருக்கிறாரோ அதை வச்சு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ இருக்காது. எந்த பணிக்கு ஆள் எடுக்கிறாங்களோ, தேர்வு நடக்கிறதோ, அந்த பணியை குறித்து அந்த பணிக்கு தேவையான அந்த பணிக்கு இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வேணும்னா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆக முன்னாடி வாட் இஸ் அ ஜாப் டு விச் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர், யூ ஆர் கோயிங் டு அப்பியர் இன் த இன்டர்வியூ, எந்த ஜாபுக்காக போகிறீங்கிறத ஓரளவுக்கு திடமாக ஓரளவுக்கு கணிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஜாபுக்கு போகணுன்னா என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் வேணுன்றதை பார்க்குறோம் இல்லையா, கூடவே என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் வேணுங்கிறதையும் பார்க்கணும். குவாலிஃபிகேஷன் மாத்திரம் பார்க்கக்கூடாது, குவாலிட்டிஸையும் பார்க்கணும். இந்த குவாலிட்டிஸையும் பார்த்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அண்ட் வென் யூ எக்ஸ்பெக்ட் இட் வில் பி நோ சர்ப்ரைஸ் டு யூ. ஸோ எதிர்பார்த்து போகிற எந்த விஷயமுமே வந்து ஒரு பெரிய குழப்பத்தையோ அல்லது நமக்கு ஒரு பயத்தையோ உருவாக்காது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் ப்ரொவகேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசும்போது அடுத்த நிகழ்ச்சியில் வந்து தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி, வணக்கம்.